ஸோ இந்த வீடியோவில் தமிழ் அரசு இதனுடைய ஜிஸ்ட்டு ஜனவரி மந்த்து தான் பார்க்குறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தது பிப்ரவரி மந்த்துக்கானது. ஸோ டைட்டிலில் வந்து ஜனவரின்னு போட்டிருப்போம், டைப்பிங் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இது லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது பிப்ரவரி மந்த்து. இப்போ பார்க்குறது நமக்கு வந்து இது ஜனவரி மந்த்துக்கானது. ஓகே. ஸோ ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா. ஸோ 25 ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி வெள்ளி விழா. முதலமைச்சர் 30/12/2024. ஸோ டிசம்பர் 30/2024 அன்னைக்கு 37 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவிலே முதன்முறையாக கட்டப்பட்ட அந்த கண்ணாடி இலைப்பாலத்தை ஓப்பன் பண்ணியிருப்பார். ஸோ இதை வந்து டிசைன் பண்ணது சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தினுடைய கடல்சார் பொறியியல் பிரிவு. ஸோ ஐஐடி மெட்ராஸுடைய பொறியியல் பிரிவு தான் அதுக்கு டிசைனிங்க்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. 77 மீட்டர் நீளம், 10 மீட்டர் அகலம், 77 மீட்டர் நீளம், 10 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு பவுல் ஸ்ட்ரிங் ஆர்ச் பாலம் இது. 25 மீட்டர் அகலமுடைய கண்ணாடி அடித்தளம் கொண்ட நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ 25 மீட்டர் அகலமுடைய அந்த கண்ணாடி அடித்தளம் கொண்ட நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் திருக்குறள் நெறிப்பரப்பும் 22 தகமையாளர்களுக்கு தலா 25,000 ரூபாய் பரிசு தொகை பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ திருவள்ளுவர் சிலை வந்து இனாக்ரேட் பண்ணது எப்படின்னா 2000 ஜனவரி 1. 133 அடியில் கலைஞர் தான் அது வந்து நிறுவியிருப்பார். 2000 ஜனவரி 1. ஸோ வெள்ளி விழா ஒட்டி 30/12/2024 1/1/2025 வரை 3 நாள் பெரு விழா வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்பட்டிருக்கும். சொல்வேந்தர் சுகிசிவம் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம். திருக்குறள் அதிக நன்மை தனி மனிதருக்கே சமுதாயத்திற்கே ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பட்டிமன்றமும் நடத்தப்பட்டிருக்கும். 31 கரெக்டாக 2024 லாஸ்ட் டே. ஸோ அன்னைக்கு வந்து திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலர் வந்து 400 பக்கங்களில் வெளியிடப்பட்டிருக்கும். முதலமைச்சர் வெளியிட்டு திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டிருப்பார். திருக்குறள் இசை நிகழ்ச்சி. ஸோ பியானோ இசைக்கலைஞர் செல்வன் லிடியன் நாதஸ்வரம். ஸோ செல்வன் லிடியன் நாதஸ்வரம் அவர்களுடைய திருக்குறள் இசை நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள பேரறிவு சிலை ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அலங்கார வளைவை முதலமைச்சர் திறந்து வைத்திருப்பார். ஸோ ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அலங்கார வளைவு, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்கே கீழே இருக்கக்கூடிய பூம்புகார் விற்பனையாகத்தையும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கன்னியாகுமரி கடற்கரையில் மணல் சிற்பக்கலைஞர் சுதர்சன் பட்நாயக். ஸோ மணல் சிற்பக்கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்த ஐயன் திருவள்ளுவர் மணல் சிற்பத்தையும் முதல்வர் பார்வையிட்டுள்ளார். அடுத்து கன்னியாகுமரி கடற்கரை சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலை அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ளது. கமலஹாசன் பாடல் எழுதி ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்ட வள்ளுவ மாலை அப்படிங்கிற பாடலையும் முதல்வர் வெளியிட்டிருப்பார். ஸோ இது வந்து ஐம்பெரும் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா, இன்னொன்று கண்ணாடி இலை பாலம் சிறப்பு, இன்னொன்று வெள்ளி விழா மலர் வெளியீடு, திருக்குறள் கண்காட்சி தொடக்கம், திருக்குறள் தோரண வாயிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஸோ மொத்தம் ஐம்பெரும் விழா. ஸோ பெரியார் வந்து குறள் பற்றி ஒரு கோட் சொல்லியிருக்காரு. ஸோ நம் மதம் குறள் மதம், நம் நெறி குறள் நெறி. ஸோ குறள் மாநாடு நடத்தி திருக்குறள் புத்தகங்களை குறைந்த விலையில் அச்சிட்டு வழங்கியவர் தான் பெரியார். அடுத்து அண்ணாவுடைய ஒரு மேற்கோள். ஸோ அண்ணா வந்து என்ன சொல்றாருன்னா, குறள் அப்படிங்கிறது வகுப்பறையில் மட்டும் இல்லாமல் உங்கள் உள்ளங்களில் பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அண்ணா அவர்கள். கலைஞர் வந்து பள்ளி படிக்கும்போது முதல் பேச்சு போட்டியில் நட்பு அப்படிங்கிற தலைப்பில் பேசும்போது திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் காவலர் பதக்கத்தில் வள்ளுவருடைய உருவத்தை பொறிக்கவும் செய்திருப்பார். சரிங்களா. ஸோ வந்து போலீஸ் மெடலில் வள்ளுவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். மயிலாப்பூரில் திருவள்ளுவர் நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கு. வான்புகழ் வள்ளுவருக்கு வானுயர சிலை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் 31/12/1975 வந்து அந்த தீர்மானம் அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா. இந்த சிலை அமைக்கிறதுக்கான தீர்மானம் ரிசல்யூஷன் வந்து எப்போ போடப்பட்டிருக்குன்னா 31/12/1975. சரிங்களா. ஸோ டிசம்பர் 31, 1975 அன்னைக்கு இந்த ரெசல்யூஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 1990ஆம் ஆண்டு திருவள்ளுவர் சிலைக்கான பணிகள் வந்து தொடங்கப்படுது. ஸோ சிற்பக்கலைஞர் கணபதி ஸ்தபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதை
வடிவமைச்சிருப்பார், செதுக்கியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து வள்ளுவர் கோட்டம், பூம்புகார் கோட்டை, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை, ஸோ இதெல்லாம் வந்து அமைத்தவர் அவர் தான். இவருடைய தந்தை வந்து சென்னையில் உள்ள காந்தி மண்டபத்தை அமைத்தவர். ஸோ சென்னையில் கூட காந்தி மண்டபத்தை அமைத்தவர் கணபதி ஸ்தபதியினுடைய தந்தை. ஸோ அதே மாதிரி இவர் வந்து தஞ்சை பெரிய கோயில் வடிவமைத்த குஞ்சரம் மல்லனின் வம்சத்தை சார்ந்தவர்கள். ஸோ 180 அடிக்கு சாரம் கட்டி அமைச்சிருப்பாங்க இந்த திருவுருளை சிலை. 500 சிற்பிகள் வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள். சிலையினுடைய உயரம் 133 அடி, பீடம் 38 அடி. ஸோ முடிவெளி கொண்டை அப்படின்னு சொல்லி மகுடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ வலது கை ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 விரல் வந்து குறிக்கும். ஸோ அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய 3 விரல்களாக அமைக்கப்பட்டிருக்கும். இடது கை குரல் ஓலை சுவடைகளை பற்றியபடி செதுக்கப்பட்டிருக்கும். 7000 டன் எடையுள்ள சிலை இது. 3681 கற்கள் கொண்டு உருவாக்கப்பட்டது. 3 புதிய படகுகள் வந்து வாங்கப்படும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு 3 புதிய படகு வாங்கி அந்த 3 படகுக்கும் தமிழர்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா காமராசர், மார்சல் நேசமணி, ஜிபோ, சரிங்களா. ஸோ உங்கள் 3 பேருடைய பெயர்கள் வந்து அந்த 3 புதிய படகுகளுக்கு சூட்டப்படும். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் வாரம் குறள் வாரம் அப்படின்னு கொண்டாடப்படும். ஸோ தமிழ் திறனறி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான திருக்குறள் மாணவர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும். ஸோ கன்னியாகுமரி பேரூராட்சி, ஸோ நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். பேரூராட்சியிலேருந்து நகராட்சி முனிசிபாலிட்டியாக அப்கிரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வைக்கம் போராட்டத்தில் 100ஆண்டு விழா. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் 100ஆண்டு விழா, சரிங்களா. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் 12/12/2024 அன்னைக்கு கேரள மாநிலம் கோட்டயம் வட்டத்தில் இருக்கக்கூடிய வைக்கத்தில் புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம், அதுக்கப்புறம் பெரியார் நூலகத்தை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இப்போனா 12/12/2024 அன்னைக்கு கோட்டயம் மாவட்டம் அது ஈழவர் சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர் மாதவன், ஸோ அவர் வந்து தீண்டத்தகாதவர் அப்படின்னு கருதப்பட்டதால் நீதிமன்றத்துக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஸோ அதனை எதிர்த்து வழக்கறிஞர் மாதவன், கேசவ மேனன், டி.கே. மாதவன், பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப், ஸோ இவங்கெல்லாம் வந்து போராட்டம் செய்கிறாங்க. 1924 மார்ச் 30 அன்னைக்கு தான் வைக்கம் போராட்டத்தில் தொடக்கம். ஸோ ஸ்டார்ட் ஆனது 1924 மார்ச் 30 அன்னைக்கு வைக்கம் போராட்டம் வந்து தொடங்குது, சரிங்களா. ஸோ இதில் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க ஜார்ஜ் ஜோசப், அவர் வந்து பாரிஸ்டர், அப்புறம் கேசவ மேனன். ஸோ இவங்களாம் கைது செய்யப்பட்டப்போ கைது செஞ்சதுக்கப்புறமா தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதுறாங்க. ஸோ அந்த கடிதத்தை பார்த்துட்டு அவர் வந்து வைக்கத்துக்கு போய் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. எப்போனா 13/4/1924 அன்னைக்கு வைக்கத்துக்கு போகிறாரு. அங்கே போய் 5 மாதங்கள் வந்து போராட்டம் நடத்தியிருப்பார், சரிங்களா. ஸோ 5 மந்த் வந்து பெரியார் வைக்கத்தில் போராட்டம் கண்டக்ட் பண்ணியிருப்பார். ஸோ வைக்கம் போராட்டம் ஸ்டார்ட் ஆனது 12/12/2024, சரிங்களா. ஸோ 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இவர் போகிறது சாரி 12 மார்ச் 30, மார்ச் 30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவர் வந்து பெரியார் போகிறது ஏப்ரல் 30, ஸோ ஏப்ரல் 13 பெரியார் போகிறார். ஸோ அவருக்கு முன்னாடியே இந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 13 தான் பெரியார் வந்து போயிட்டு அங்கே 5 மாதம் வந்து போராட்டம் நடத்துகிறாரு. இதெல்லாம் பந்தனத்தில் நின்னும், ஸோ பந்தனத்தில் நின்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார். முதல் முறை 1 மாதமோ, 2வது முறை 4 மாதம், மொத்தம் 5 மாதம் கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கும். கேசவ மேனன், ஸோ கேசவ மேனன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பந்தனத்தில் நின்னும் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இதை வந்து பதிவு செஞ்சிருப்பார். அதே மாதிரி காந்தியடிகள் யங் இந்தியா பத்திரிகையிலும் பெரியார் பற்றி பதிவு செஞ்சிருப்பார் இந்த வைக்கம் போராட்டம் பற்றி. ஸோ வைக்கம் போராட்டத்துக்கான வெற்றி விழா கொண்டாடப்பட்டது எப்போனா 1925 29/11, 29 நவம்பர் 1925 அன்னைக்கு வைக்கம் போராட்ட வெற்றி விழா. ஸோ அதில் பெரியார் தலைமை ஏற்க மறுத்து விட்டிருப்பார், வாழ்த்துறை மட்டும் நிகழ்த்தியிருப்பார். ஸோ உரிமையை மறுத்த அரசாங்கம் இப்போது நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். பலாத்கார போராட்டம் நடந்திருந்தால் இந்த வெற்றியை இவ்வளோ சீக்கிரம் பெற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாழ்த்துறையில் பேசியிருப்பார். வைக்கம் போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரியாரோட மனைவி நாகம்மாள், அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கை கண்ணம்மாளும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. திருவிக்கா தான் வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பார். திருவிக்கா ராஜாஜி வந்து என்ன சொல்கிறார், தீரரை போட்டிருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெரியார் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ தீரரை போட்டிருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு ராஜாஜி பெரியாரை சொல்லியிருப்பார். இந்த சமூக அமைப்புக்கு எதிராக, ஸோ இதை வந்து அம்பேத்கரும் இதை பற்றி எழுதியிருப்பார். சமூக அமைப்புக்கு எதிராக தீண்டத்தகாத மக்கள் பொது சாலையை பயன்படுத்த உரிமை பெற எடுத்த முயற்சி மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்களும் எழுதியிருப்பார். ஸோ அதுக்கான 100ஆண்டு மலர் 1924 to 2023 100ஆண்டு மலர் முதலமைச்சர் வந்து வெளியிட்டு கேரள முதலமைச்சர் வந்து பினராயி விஜயன் அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பார். ஸோ 2024ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது
இது வந்து மைசூர் மாவட்டத்தை சார்ந்த எழுத்தாளர் திரு தேவநூர மகாதேவா அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொடுத்துருப்பாங்க. 5 லட்ச ரூபா காசோலையும் இதோடு வழங்கப்பட்டிருக்கும். 2023 மார்ச் 6 தோல் சீலை போராட்டம். ஸோ அதனுடைய 200வது ஆண்டு விழா நாகர்கோயிலில் நடந்திருக்கும். 2023 மார்ச் 6 அன்னைக்கு தோல் சிலை போராட்டம். ஸோ மார்ச் 6 தோல் சிலை போராட்டத்தினுடைய 200வது நூற்றாண்டு விழா 200வது ஆண்டு விழா நாகர்கோயிலில் நடந்தது. பெரியாரின் சிறப்பை பற்றி அண்ணா சொல்றார். ஸோ ஒருவர் புறப்பட்டு ஓயாமல் உழைத்து உள்ளத்தை திறந்து பேசி எதற்கும் அஞ்சாமல் பணியாற்றி பெரிய சமூகத்தை விழிப்பும் எழுச்சியும் கொள்ள செய்வதில் வெற்றி பெற்ற வரலாறு வேறெங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி பெரியாரை பற்றி அண்ணா வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற குகேஷ் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 5 கோடி ரூபா பரிசு தொகை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அவர் வந்து சீனா நாட்டை சார்ந்த சாம்பியனை வந்து வீழ்த்திட்டு இந்த பட்டத்தை வந்து வென்றிருப்பார். 18 வயதில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பார். 7 வயதில் பயிற்சி தொடங்கி 9 வயதில் கேண்டிடேட் மாஸ்டர் பட்டம், 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம், 18வது வயதில் 18வது உலக சாம்பியன். சரிங்களா. ஸோ 18 வயசில் 18வது உலக சாம்பியனாக வந்திருப்பார் குகேஷ் அவர்கள். 2001 விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வந்து உலக சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அவர் வந்து ஜெயிச்சது விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் செஸ் சாம்பியன், வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணது 2001. அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டு 2வது முறையாக உலக செஸ் சாம்பியன் பட்டம் வந்து ஜெயிச்சிருப்பார். சரிங்களா. ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் 2 முறை, 2001 அதுக்கப்புறம் 2007 2 முறை ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்து 2023ஆம் ஆண்டிற்கான விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு வந்து அங்கீகாரம் பெற்றுள்ளது. சரிங்களா. ஸோ 2023 விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய சிறந்த மாநிலமாக சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஷன் வரும். ஸோ இது சம்திங் செஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பென்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் சிஐஐ. ஸோ அதனுடைய அதனால் சிறந்த விளையாட்டு வளர்ச்சி ஊக்குவிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ தற்போது இந்தியாவின் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் அப்படின்னு பெயர் பெற்றுள்ளது. ஸோ இப்போ இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு பேர் வாங்கியிருக்கிறது. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 85 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அதில் 31 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஸோ 85ல் 31 பேர் தமிழ்நாட்டை சார்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள். நெக்ஸ்ட்டு தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டம். ஸோ முதலமைச்சர் வந்து 6/12/2024 6 டிசம்பர் 6 அன்னைக்கு வந்து இதை தொடங்கி வைக்கிறார். டிசம்பர் 6 அன்னைக்கு சென்னை ராஜரத்னா மைதானத்தில். ஸோ 213 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வந்து வழங்கப்படும் இதன் மூலமாக. ஸோ 500 கோடி ரூபாய் செலவில் குறைந்தபட்சமாக 50,000 ரூபாய் மாத வருமானம் உறுதி செய்யப்படும்படி இந்த கழிவுநீர் அகற்ற வாகனங்கள் வந்து கொடுக்கப்படும். 7 ஆண்டுகளுக்கு இந்த வருமானம் வந்து உறுதி செய்யப்படும். சரிங்களா. ஸோ சென்னை அந்த குடிநீர் அகற்றும் அந்த வாரியத்தோட ஒப்பந்தம் போட்டு 7 ஆண்டுகளுக்கு இந்த வருமானம் வந்து உறுதி செய்யப்படும். தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் அதன் மூலமாக மருத்துவ காப்பீடு அட்டை வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். சரிங்களா. ஸோ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். ஸோ இதில் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 2023ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் 2023. ஸோ இதுக்காக 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இளைஞர்களை தொழில் முன்னேறுவதற்காக உருவாக்கும் ஒரு உன்னத திட்டம். சரிங்களா. ஸோ 35% தொகை மானியமாக கொடுத்துருவாங்க. 65% தொகை வங்கி கடன் கொடுத்துருவாங்க. அதில் 6% வட்டி மானியம். 35% தொகை மானியம், 35% சப்சிடி, ரிமைனிங் 65% லோனு. அந்த லோனுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. சரிங்களா. ஸோ லோனுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் கொடுக்கப்படும். 1997 சென்னையில் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டது. எப்போனா 1997. ஸோ அண்ணா அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14 சமத்துவ நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். ஸோ ஆதி திராவிட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உட்கமைப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிரும் இருக்கு. சரிங்களா. ஸோ ₹1000 crore வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். அயோத்திதாசர் பண்ணிட்டு குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். அதுக்கப்புறம் வந்து ஆதி திராவிட பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான தொழில் முன்னோடி திட்டம். அதை வந்து சிஎம் அரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஆதி திராவிட பழங்குடியினர் 2 பேருக்கும். அயோத்திதாச பண்டித குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் ஒன்லி ஆதி திராவிடர் மட்டும்தான். சரிங்களா.
ஸோ அடுத்து ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் மகளிரே விவசாய தொழிலாளர்களாக மாற்றக்கூடிய நன்னிலம் திட்டம். ஸோ நன்னிலம் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதி திராவிடர் அப்புறம் பழங்குடியினரில் இருக்கக்கூடிய அந்த மகளிரை வந்து தொழிலாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு திட்டம். அடுத்து பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 250 கோடி ரூபாய். ஸோ 250 கோடி ரூபாய் அப்படின்னு மொத்தம் 1000 கோடி ரூபாய் தொல்குடி திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ விவசாய பண்டித பழங்குடி ஆதி திராவிட குடியிருப்புகளில் உட்கமைப்பை மேம்படுத்துறதுக்கு, அதே பழங்குடியின குடியிருப்புகளை உட்கட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தொல்குடி திட்டம். ஸோ அடுத்து பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு செய்பவர்களுக்கு தொல்குடி புத்தாய்வு திட்டம். முதல் இலக்கு, ஸோ அந்த முதலமைச்சர் பேசும்போது அவர் வந்து இலக்குகளை நிர்ணயிச்சிருப்பார். அதில் முதல் இலக்கு என்னன்னா கல்வி வேலைவாய்ப்பில் உரிய இடங்கள் வந்து வழங்க வேண்டும். 5வது இலக்கு வந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முதலமைச்சருடைய இலக்காக வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்தநாள். சரிங்களா. ஸோ விடுதலை ஒன்று தமது குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1944 மார்ச் 18ஆம் நாள் இந்திய தேசியப்படை வீரர்கள் ஆங்கில படைகளை எதிர்த்து போராட இந்திய மண்ணில் கால் பதித்தனர். ஸோ இந்தியாவுக்குள்ள அவங்க ஒன்றானது 1944 மார்ச் 18 அன்னைக்கு. சரிங்களா. ஸோ சிங்கப்பூரில் 21/10/1943 சுதந்திர இந்திய அரசை வந்து அமைத்திருப்பார். ஸோ அவரே பிரதமர் மந்திரியாக இருந்திருப்பார். அடுத்து மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 2 கோடியாவது பயனாளி, அதாவது 2 crore பெனிஃபிஷரி. அவங்க வந்து ஈரோடு அஞ்சனாபுரத்தை சார்ந்த திருமதி சுந்தராம்பாள். ஸோ அதே மாதிரி 2 கோடியே 1வது பயனாளி திருமதி வசந்தா. சரிங்களா. ஸோ அதுனா இது வந்து இப்போ 2 crore பெனிஃபிஷரிஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 5/8/2021. ஸோ ஆகஸ்ட் 5, 2021 அன்னைக்கு எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி கிராமத்தில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ முதல் பயனாளி யாருன்னா திருமதி சரோஜாம்மாள். ஸோ மக்களை தேடி மருத்துவ திட்டத்தினுடைய முதல் பயனாளி சரோஜாம்மாள். அவங்களுக்கு மருத்துவ பெட்டகம் வந்து வழங்கி முதலமைச்சர் தொடங்கி வச்சிருப்பாரு. ஸோ திட்டம் என்னன்னு சொல்லுதுன்னா, பொதுமக்களுடைய வீடுகளுக்கே நேரடியாக போய் தொற்றா நோய்கள், அதாவது NCD நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்களுக்கான பரிசோதனை செய்தல், மருந்துகளை வழங்குதல், இயன்முறை சிகிச்சை வழங்குதல். ஸோ இதான் இதனுடைய நோக்கம். 45 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் தான் இதனுடைய பயனாளிகள். ஸோ அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் ஆதரவு சேவைகள், அதாவது பேலியேட்டிவ் கேர், இயன்முறை மருத்துவ சேவைகள், ஸோ ஃபிசியோதெரப்பி, சிறுநீரக நோய்களுக்கு சுய டயாலிசிஸ், ஸோ டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பைகள் வழங்குதல். ஸோ இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க பெண் சுகாதார தன்னார்வலர்கள், அதுக்கப்புறம் இடைநிலை சுகாதார செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், ஆஷா பணியாளர்கள். சரிங்களா. ஸோ இவங்க மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். அமெரிக்க நியூயார்க் நகரில் 25/9/2024 அன்று நடைபெற்ற 79வது ஐக்கிய நாடுகள் பொது சபையின் போது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு வந்து இந்த திட்டத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. எத்தனாவது ஐக்கிய நாடுகள் பொது சபை? 79வது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அன்னைக்கு நடந்ததுன்னா 25/9/2024 அன்னைக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு கனவு திட்டம், ட்ரீம் ப்ராஜெக்ட். சரிங்களா. நான் முதல்வனுங்கிறது ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், CM. ஸோ திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையங்கள். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு எங்கு 29 திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையங்கள், பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸ் வந்து கோவையிலிருந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஸ்னைடர் எலக்ட்ரிக் வேர்ல்டு ஸ்கில் அகாடமி அதனுடன் இணைந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி சென்டர்ஸ் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. மார்ச் 1, 2022 அன்னைக்கு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளில் தொடங்கி வைத்த ஒரு கனவு திட்டம் தான் இந்த நான் முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்ச் 1, 2022 அன்னைக்கு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து தூய்மை பணிக்கான திட்டம். ஸோ இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை மாநகரத்தை தூய்மையான நகரமாக மாற்றக்கூடிய ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். நவீன முறையில் சிங்கார சென்னை உருவாக்கக்கூடிய ஒரு உயரிய நோக்கம் கொண்ட திட்டம் சமுதாய புரட்சி திட்டமாக செயல்படுத்தப்படும். அடுத்து தூய்மை சென்னை. ஸோ இது வந்து 2000 பேரில் லான்ச் பண்ணது தூய்மை சென்னை. கலைஞர் தான் லான்ச் பண்ணியிருப்பார் 4/3/2000. சரிங்களா. 4 மார்ச்
2000 சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் தூய்மை சென்னை. அடுத்து தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம். ஸோ அது வந்து ஸ்டாலின் அவர்கள் 9/12/2022 அன்னைக்கு மதுரையில் தொடங்கி வச்சிருப்பார். சரிங்களா. ஸோ 9 டிசம்பர் 2022 எங்கன்னா மதுரையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் மின் நூலகம், அதாவது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி. தமிழ் மின் நூலகம், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி ஆர் டிவிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. ஸோ கலைஞர் வந்து இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்னா 17/2/2001 அன்னைக்கு வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம் அதை வந்து தொடங்கி வச்சிருப்பார், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி. ஸோ 17/2/2001 இது வந்து மின்னுருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2002 நூல்களை வந்து மின்னுருவாக்கம் செய்ய தொடங்கியது 2002 ஸோ தமிழ் மின் நூலகம் இணையதளம் 2017 அக்டோபர் 11 அன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். 2017 அக்டோபர் 11 அன்னைக்கு. ஸோ இது வரைக்கும் பதிவேற்றப்பட்ட நூல்கள்னு சொல்லி பார்த்தோம்னா 1,00,000க்கும் மேற்பட்ட நூல்கள், 8 லட்சம் ஓலைச்சுவடி பக்கங்கள். சீகன் பால்க 1716 வெளியிட்ட அச்சிட்ட கிராமட்டிகா டாமலிகா அப்படிங்கிற புக்கு, அப்புறம் தஞ்சை சரபோஜி மன்னருடைய தொகுப்புகள், உவேசா பற்றிய அரிய பதிப்புகள், மெட்ராஸ் கொரியர் இதழ்கள், சித்த மருத்துவ சுவடைகள். ஸோ இது எல்லாமே வந்து அந்த தமிழ் மின் நூலகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து வந்து ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் எழுதிய கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலியர் லாங்குவேஜஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தென்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல். அதுக்கப்புறம் திராவிட இயக்கத்தின் முன்னாடி இதழ்களாக இருந்த நம் நாடு, தென்னகம், போர்வால், மன்றம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து திராவிட நாடு இயக்கத்தின் முன்னணி இதழ்கள். ஸோ இந்த இதழ்களும் வந்து இந்த இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். அடுத்து வஉசி அவர்களுடைய 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டிருக்கும். ஸோ 127 நூல்கள், வஉசி அவர்கள் 127 நூல்கள், கையெழுத்து பிரதிகள், ஒளிப்படங்கள். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இணைய பக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி .in/VOC ஒரு இணைய பக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். எப்போ தொடங்கி ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா 18/11/2022. ஸோ 18 நவம்பர் 2022 அன்னைக்கு வந்து தொடங்கப்பட்டிருக்கும் வஉசி அவர்களுடைய 150வது பிறந்தநாள் விழாவில். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மிஸ்செலேனியஸ். ஸோ தீரன் சின்னமலை அவர்களுடைய போர்ப்படையிலும் ஒற்றற்படையிலும் தளபதியாக பணிபுரிந்தவர் மாவீரன் பொல்லான். ஸோ அவர் வந்து ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். மாவீரன் பொல்லான் யாருன்னா தீரன் சின்னமலை அவர்களுடைய தளபதியாக இருந்தவர். ஸோ இவருக்கு வந்து மணிமண்டபம் அமைக்கிறதுக்காக ஜெயராமபுரத்தில் மணிமண்டபம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி முழு திருவுருவச் சிலையுடன் அரங்கமும் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இங்கன்னா ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லான் வந்து தீரன் சின்னமலையோட தளபதி. அடுத்து ஈரோடு சின்னியம்பாளையத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோடு அயராத முயற்சிகளால் பால் உற்பத்தியை பெருக்கி தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள தந்தை எஸ்கே பரமசிவன். ஸோ தமிழ்நாட்டில் வந்து வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் எஸ்கே பரமசிவன். ஸோ அவர் வந்து ஈரோடு சின்னியம்பாளையத்தை சார்ந்தவர். நெக்ஸ்ட் வந்து விசைத்தறி நெசவாளர்களுக்கான ஒரு திட்டம், விலையில்லா மானியத்துடன் கூடிய மின்சாரம், 750 அலகுகளாக வழங்கப்பட்ட மின்சாரம். சரிங்களா. ஸோ 750 யூனிட் வந்து மின்சாரம் கொடுக்குறாங்க. 3/3/2023 முதல் அது வந்து 1000 யூனிட்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. சரிங்களா. ஸோ 750 ஃப்ரீ யூனிட். ஸோ 750 ஃப்ரீ யூனிட் கொடுத்தது 3/3/2023. அதிலிருந்து 1000 யூனிட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ இதோட வந்து நமக்கு இது வந்து ஜனவரி மந்த் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டிசம்பர் பார்க்கலாம்.